Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்து செய்திக்குள்ள கடந்து போகுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த புனிதமான ஆண்டவரே, புனித வெள்ளி அன்று நீங்க செய்த மிகப்பெரிய தியாகத்தை நாங்க நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீங்க பலி கொடுத்துருக்கிறீங்க ராஜா. எங்களை மீட்பதற்காக, எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக, எங்களை ரட்சிக்கிறதுக்காக நீங்க உங்களுடைய குமாரனை நீங்க இந்த நாள்ல நீங்க பலி கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா, இந்த சிலுவை பாடுகள்ல அவர் சந்திச்ச மிகப்பெரிய உச்சிக்கட்ட சோதனை என்னன்றது இந்த நாள்ல ஆவியானவரை நீங்க தெரியப்படுத்துங்கள் ராஜா. அவர் சிலுவையின் பாடு, சிலுவையின் மரணத்துக்கு முன்னாடி அவர் சந்திச்ச உச்சிக்கட்ட சோதனை என்னன்றது ஆவியானவர் அந்த நேரத்துல எப்படி உதவி செய்தார், இதை குறித்து ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்னாடி சந்திச்ச உச்சிக்கட்ட சோதனை என்னதென்றது நீங்க இந்த நாள்ல தெரியப்படுத்துங்கள் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உட்காருவோம். பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் விசேஷமான நாள், புனித வெள்ளி. நமக்கு ஏசப்பா நமக்காக அன்பின் நிமித்தம் நமக்காக அவரு பலியான ஒரு புனிதமான நாள் இது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் போய் இது வீட்டில் போய் ரெஃபர் பண்ணி மறுபடியும் நீங்கள் பார்க்குறக்குள்ள உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். இயேசு சந்திச்ச உச்சிக்கட்ட சோதனை, இதுதான் தலைப்பு. உச்சிக்கட்ட சோதனை, ஹைட் ஆஃப் டெம்டேஷன். இந்த தலைப்பில் தான் இந்த நாளில் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச சொல்லி இருக்கிறாரு. ஹைட் ஆஃப் டெம்டேஷன், உச்சிக்கட்ட சோதனை. பலவிதமான சோதனைகளை ஏசப்பா சந்திச்சிருக்கிறார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லூக்கா 4:1, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக இருந்தாரு. அந்த நேரத்துல தான் பிசாசினால அவர் சோதிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போனாங்க. பிசாசானவர் கொண்டு போனா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் பிசாசினால சோதிக்கப்பட்டவராக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவனுடைய ஆவியானவர் வந்த பிறகுதான் இந்த சோதனை அவருக்கு வந்ததுன்னு தெளிவாக நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு பெற்று கொண்ட பிறகு பிசாசு சோதிக்கிறான். இதுதான் விஷயம். ஸோ அதே போல பலவிதமான சோதனைகள் அவர் சந்திச்சிருக்கிறாரு. மத்தேயு 16:1 வாசிமா. மத்தேயு 16:1, மேத்யூ 16:1. ஹல்லேலூயா. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமென். மத்தேயு 22:18 வாசிமா. ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆமென். இந்த மாதிரி மனிதர்கள் அவருக்கு அப்படி ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு சோதனை கொடுக்க ஆரம்பிக்கிறக்குள்ளோ அவர் அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் பதில் கொடுத்தாராம். இது எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. லூக்கா 22:28, இன்னும் பல்வேறு விதங்களில் அவருக்கு சோதனை வந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இதனால என்ன அவர் சொல்றாருனாக்கா, பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றக்குள்ளோ அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியை நமக்கு யார் கொடுக்குறாங்க? போன தடவை நான் சொல்லியிருப்பேன், பிதாட்டத்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு பெற்ற பிறகு இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள், பல விதமான சோதனைகள் அவருக்கு வந்ததுன்னு தெரியப்படுத்தினார். அறிவை உணர்த்தும் வசனம் அவர் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அநேக காரியங்களை விளங்கும்படியாக அவர் செய்கிறார். ஞானத்தை உணர்த்தும் அவர் ஞானத்தை உணர்த்தும்படியாக அவர் செய்கிறார். ஞானத்தை உணர்த்தும் அவரோட அருள் வர மாதிரி அவர் செய்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரியங்களை இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்லி கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர் தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெஃப்ரி பிரதர் அவரே எடுத்துக்கலாம். என்னை முதல்ல சந்திக்கிறக்குள்ள அவருக்கு டெம்பரரி வேலை இருந்தது. அந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அவருக்கு. அந்த நாளில் என்னை சந்திக்கிறக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு தெரியப்படுத்தினாரு. இவர் வந்து சொந்த வீடு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் அவருக்கு தெரியப்படுத்த அவர் அந்த டைம்ல ஒரு ஷாக்காக தான் பார்த்தாரு. எனக்கு டெம்பரரி வேலை, ஒரு வீடு எடுக்கணும்னாக்கா அதுக்கு நல்ல வேலை இருக்கணும், லோன் எடுக்கணும்னாக்கா நல்ல வேலை இருந்தால் தானே லோன் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டு ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு. அப்போது வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளவே அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வேலை வந்து வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அது எனக்கு அப்டேட் பண்ணுறாரு. அந்த சீட்டில் அவர் உட்காந்துது, பிரதர் உட்காந்துது எனக்கு தரிசனத்தில் காமிச்சிட்டாரு. ஸோ அந்த காமிச்சிட்ட பிறகு இப்போ வந்து அவர் அந்த வேலைக்கு போகணும்னு ஆண்டவர் என் மூலமாக தெரியப்படுத்துறாரு. இப்போ அந்த டெம்பரரி வேலையில் வந்து விடணும். அங்கே போய் அந்த அதிகாரிகள்கிட்ட போய் ஒரு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வேலை விட போகிறேன்னு. அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, நான் நீங்கள் வேலை செஞ்சு அந்த சம்பள பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு அப்டேட் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து புது வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வேலையில் சீட்டில் உட்காந்து காமிச்சிட்டாரு. இல்லை பிரதர், ஆண்டவர் காமிச்சிட்டார், யூ ஹேவ் டு கோ தேர் ஒன்லி. மேற்கொண்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். போனாரு, அந்த இடத்துல போய் ஜாயின் ஆனாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா தெரியப்படுத்துறாரு, டீசெண்டா லீகலா அஃபிஷியலா ஒரு இமெயில் போடு, கைண்ட்லி செட்டில் மை பேமெண்ட்னு சொல்லி, அவ்வளோதான். ஸோ அதை அப்படியே பண்ணாரு. ஸோ அவங்க வாயை திறக்காம செட்டில் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இந்த காரியத்தை இப்படி செய் அப்படி செய். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கைடன்ஸ் பண்ணுவார். இதுதான் ஆவியானவர் இந்த இடத்துல சொல்ல வரார். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஆகட்டும், இல்லை நெருக்கடியான ஒரு விஷயங்கள் ஆகட்டும், பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணுவாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஏசப்பா அந்த கடந்து செல்லும் பொழுது அவருக்கு வந்து பிசாசு எப்படி வந்து சோதிச்சான்றது குறித்து தேவ ஆவியானவர் பேசுறாரு. என்ன மாதிரி ஒரு நெருக்கடி பிசாசானவர் கொடுக்குறான் ஏசப்பாக்குன்னு சொல்லிட்டு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 1-13, லூக்கா 4:1-13 நோட் பண்ணிக்கங்க. பல கேள்விகளை கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் தான் பதில் கொடுத்து கொண்டிருந்தாராம். பல கேள்விகளுக்கு ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் மட்டும் தான் பதில் கொடுத்து கொண்டு வந்தாராம். ஸோ இது வந்து இப்படி வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் தான் பதில் கொடுத்து கொண்டு வந்தாரு. பிசாசானவன் வாயை மூடிட்டு போனானா வாயை மூடிட்டு போனானா. மேத்யூ 22ஆம் அதிகாரத்துல 34-35 வாசிமா. மத்தேயு 22:34-35. ஹல்லேலூயா. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. ஆமென் ஆமென். ஸோ இந்த மாதிரி மென் வந்து எப்படி வந்து they brought him much oppositions. ஸோ அந்த மாதிரி கேள்வி கணைகளை அப்படி கேட்டு கொண்டிருந்தாங்களா. ஸோ அது அடுத்தடுத்தது வந்து அதே அதிகாரத்தில் அடுத்தடுத்தது டில் 46 வரைக்கும் வசனங்கள் கேள்விகளுக்கு பதில் ஏசப்பாக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்துட்டு இருந்தாராம். ஏசப்பாக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஆளுங்களுக்கு வந்து பதில் கொஷனுக்கு ஆன்சர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுத்துட்டே வந்திருக்கிறோ அவங்க வாயை திறக்காம வாயை மூடி கொண்டு போனார்களா. 46ஆம் வசனம் வாசிமா அதே அதிகாரத்துல. ஹல்லேலூயா. அதற்கு மறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. ஏன்னா கொடுத்தது வந்து பதில் கொடுத்தது ஏசப்பாக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். வாயை திறக்க முடியல, அதிலிருந்து எந்த கொஷனும் கேட்க முன் வரல அவங்க. இப்படிப்பட்ட ஏசப்பா இந்த மாதிரி சோதனைகள் வந்தாலையும் பரிசுத்த ஆவியானவர் தப்ப வச்சுட்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துல தப்ப வச்சுட்டே இருக்கிறாரு. அதே போல நமக்குள்ள பிதாதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு சில சோதனைகள் நெருக்கடி வந்தா அது கொஞ்ச காலம்தான். 1 பீட்டர் 1ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம். கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இந்த சோதனைகள்
நம்மளுடைய பாடுகள் ஆகட்டும், சோதனைகள் ஆகட்டும், உபத்திரவங்கள் ஆகட்டும், நம்மளுடைய இடரல்கள் ஆகட்டும், எது இருந்தாலும் அது கொஞ்ச காலம் தான். அது வேலை விஷயமாகட்டும், இல்லை திருமண காரியங்கள் தடையா இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியம் தடையா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் லாஸா இருக்கட்டும், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும் அந்த நெருக்கடி கொஞ்ச காலம்தான் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ தைரியமா இருங்க, நன்மையானவைகளை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன்னு பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பிரசங்க எல்லாம் கேட்குறவங்க மனம் உடைந்து போயிருக்கிறவங்க தான் வருவாங்க. சும்மா ஏனாதானோ ஜாலியா இருக்குங்க எல்லாம் வர மாட்டாங்க. மனம் உடைந்து போய் வந்திருக்கிற மக்களை பிள்ளைகளை என் கண்ணார நான் பார்க்க முடியும். ஜெனட் சிஸ்டரை பார்க்க முடியும், செல்வராணியை பார்க்க முடியும், ஃப்ளோரா ஆண்டியை பார்க்க முடியும், லட்சுமி அம்மாவை, ஒவ்வொருத்தர் பேர் அப்படியே சொல்லிட்டே போகலாம். எல்லாருக்குமே ஒவ்வொரு பேராக மன உடைந்து போய் இருக்கிறவங்க தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்றது தேவ ஆவியானவருக்கு தெரியும். ஸோ அதனால எல்லா விஷயத்துக்கும் பாடுகளுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் காலம்தான் இருக்கும் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. பிசாசு கொண்டு போய் ஏசப்பாவை எப்படியெல்லாம் சோதிச்ச பிறகு அவர் திரும்பி வரக்குள்ள எப்படி வரார்? ஏசப்பா சோதனை முடிஞ்ச கையோட திரும்பி வரக்குள்ள லூக்கா 4 அதிகாரத்துல 14-15 வசனம் நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 4:14-15 இயேசு திரும்பி வந்தார், பரிசுத்த ஆவியின் வல்லமையோட திரும்பி வராரா? வாசிமா. ஹல்லேலூயா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரப்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசத்தை எல்லாராலும் புகழப்பட்டார். ஆமீன். சோ அவரோட கீர்த்தி உலகமெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. உலகமே ஃபுல் அண்ட் ஃபுல் உலகமெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி அவருக்கு கிடைத்தது, அந்த நாள்ல கிடைக்குது. ஸோ நமக்கும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. எந்த இடத்துல நம்ம அவமானத்தையும் சந்திச்சிருக்கிறோமோ, அழுது கொண்டிருக்கிறோமோ, இல்ல சிக் பெட்லயே நம்ம கிடந்து இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம தூஷணமா ஜனங்கள் நம்ம பேசி இருக்கலாம். ஸோ அதே இடத்துல நம்மளுக்கு கீர்த்தியை கொண்டு வர போறேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி அவருக்கு இந்த தருணம், அவரோட மரணம் பிரிந்து அதுக்கப்புறம் அவருக்கு முழுமையான கீர்த்தி உலகமெல்லாம், அவரு மரணத்தின் தருணம், அவர் உயிர் பிரிந்த பிறகு உலகமெல்லாம் அவருக்கு கீர்த்தி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதை நம்ம வேகமா வாசிப்போம். யோவான் 5 அதிகாரத்துல 21-26, ஜான் 5th chapter 21-26. ஹல்லேலூயா. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவையும் கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனையும் கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கின்றான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஈவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறபடி அருள் செய்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். சோ இந்த நாள்ல அவர் மரித்து அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த கீர்த்தி தான் உலகமெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஹல்லேலூயா. சோ இதுதான் ரிசல்ட், அவர் கிடைச்சது ரிசல்ட் இதுதான். சோ அவர் மரணம் அடைந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி பிதா அவருக்கு கொடுத்துட்டார். எல்லா அதிகாரமும் பொறுப்பு அத்தனையும் பிதா தன்னோட ஒரே பேரான குமாரனுக்கு கொடுத்துட்டார். ஸோ அந்த சிலுவை மரணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அவர் சந்திச்ச உச்சி கட்ட சோதனை,
அது நம்ம என்னன்றது நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உச்சிக்கட்ட சோதனைகள்ல அவர் கடந்து போகிறக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா கூடவே இருந்து அவருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் அப்படின்றது எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஹெபிரேயர்கள் நிறுவனம் ஹெப்ரூஸ் 9ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய நித்திய ஆவியினால தம்மை பழுதற்ற பலியாக சிலுவையில் தம்மை அர்ப்பணித்தார். ஸோ அவர் பலியாக அர்ப்பணிக்கிறார். ஏசப்பா தாமே சிலுவையில பலியாக அர்ப்பணிக்கிறார். ஹெபிரேயர்கள் நிறுவனம் 10ஆம் அதிகாரத்துல 7-9 வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. 9ஆம் வசனம் வாசிமா. ஹெப்ரூஸ் 10:7-9 நோட் பண்ணிக்கங்க. 9th verse வாசிமா. ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ஆமீன். இயேசு சொல்றாரு பிதா கிட்ட, உலகத்துக்கு போகிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுக்காகவே நான் போகிறேன் ஏசப்பா பிதா கிட்ட தெரியப்படுத்துறாரு. சோ இது பிதாவோட சித்தமாக இருந்தது. ஏசப்பா வந்த காரண நோக்கமே பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றத்தான் அவர் வந்திருக்கிறாரு. இப்போ குஷ்டரோகி ஒருவன் வரான், ஏசப்பாக்கிட்ட சொல்றாரு. குஷ்டரோகி மேத்யூ 8:2 நோட் பண்ணிக்கங்க. அவன் சொல்கிறான், ஐயா உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் என்றார். இயேசு மனதுருகி அவனை தொட்டாரு. தொட்டு எனக்கு சித்தம் உண்டு அப்படின்னு தெரியப்படுத்தி சுத்தமாக்குறாரு. அதே போல மேத்யூ 9:2 திமிர்வாதக்காரன், ஒரு பேரலைஸ்ட் ஆன ஒரு பர்சன், விசுவாசத்தை கண்டு நான் உன்னை சுகம் கொடுக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுற. எஸ், எனக்கு சித்தம் உண்டு அப்படின்னு தெரியப்படுத்துறார். மக்கள் ஓடி வராங்க. ஐயோ உங்களை ஏரோது மன்னன் அந்த ராஜா உம்மை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றக்குள்ளோ ஏசப்பா சொல்றாரு, 3 நாளைக்கு ஒருவரும் என்னை தொடவே முடியாதுன்னு லூக்கா 13:32 சொல்றார். லூக்கா 13:32 3 நாளைக்கு ஒருவனும் என்னை தொடவே முடியாதுன்னு அப்படி தெரியப்படுத்துறார். நான் ஒவ்வொருடைய நோயை குணமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், அது தேவனுடைய சித்தம் என்று அவர் சொன்னார். சோ தேவனுடைய சித்தம் தான் முழுமையா அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நான் அவர் ஆரம்ப கட்டத்துல இருந்து அவர் ஊழியத்தின் ஆரம்ப கட்டம் பிசாசுனால சோதிக்கப்பட்டதுல இருந்து ஆரம்பிக்குது. அவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற பிறகுதான் பிசாசு கொண்டு போறான், மனாந்தரத்துக்கு கொண்டு போறான். 40 நாள் சோதிக்கிறான் பிசாசானவன் ஏசப்பாவை. சோ படிப்படியா வருது அவரோட ஊழியத்தின். சோ உலகத்துக்கு போகிறேன், அங்க போய் ஜனங்களுக்கு குஷ்டரோகிங்க நிறைய பேருக்கு சுகமாக்குறாரு. சோ அதுக்கப்புறம் ஏரோது ராஜா பிடிச்சிக்கணும், கொலை பண்ணணும், இயேசுவை கொலை பண்ணணும் தீர்மானம் பண்றாங்க. ஜனங்கள்லாம் ஜனங்கள்லாம் ஏசப்பாக்கிட்ட சொல்றாங்க, ஏரோது வகை தேடி திரிஞ்சிட்டு இருக்காங்க கொல்லணும்னு சொல்லி. எவனும் என்னை தொட முடியாது, 3 நாளைக்கு தொட முடியாது. நான் நோய்களை குணமாக்கணும், பிசாசுகளை விரட்ட வேணும்னு, இது தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு அவ்வளோ கம்பீரமா ஏசப்பா அன்னைக்கு தெரியப்படுத்துறார். இதுதான் தேவனுடைய சித்தம் என்றது ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் 5 அப்பங்களை கொண்டு 5000 ஜனங்களுக்கு போஷித்தார். இது எல்லாருக்குமே தெரியும். இது தேவனுடைய சித்தம் என்றது ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். நோட் பண்ணிக்கங்க வசனங்களை. மேத்யூ 14ஆம் அதிகாரத்துல 13-21, மார்க் 6ஆம் அதிகாரத்துல 31-44, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 12-17, யோவான் 6ஆம் அதிகாரத்துல 1-4. இந்த வசனங்கள்ல அவரு 5000 ஜனங்களுக்கு எப்படி 5 அப்பங்களை வைத்து போஷித்தாருன்றது தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இதுதான் தேவனுடைய சித்தம் என்றது ஏசப்பாக்கு நல்லா தெரியும். ஆனால் ஹெபிரேயர்கள் நிறுவனம் 10:10, ஹெப்ரூஸ் 10:10 ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இதே தேவனுடைய சித்தத்தின்படி அற்புதங்களை செய்யும்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி அதே தேவனுடைய மாறாத சித்தத்தின்படி அவருடைய சரீரமும் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறது. அப்போ இவ்வளவோ தேவனுடைய சித்தமாக இருக்கிறக்குள்ளோ இதுவோ தேவனுடைய சித்தம் தானே.
இந்த வார்த்தையோ ஹெப்ரேயர் நிறுவனம் 10:10 கூட இதுவோ தேவனுடைய சித்தம் தானே. இந்த இடத்துல தான் ஏசப்பாக்கு ஒரு நடுக்கம், ஒரு தடுமாற்றம் வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த வேலை வந்த பொழுது இயேசு தடுமாறுகிறார். இப்போ வேலைக்காலமை லாஸ்ட் சஃபர் Thursday நைட்டு ஆஃப்டர் பந்தி, அவரோட லாஸ்ட் சஃபர் பந்தி முடிஞ்ச கையோட கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் ஜெபிக்க போறாரு. அங்கே முழங்காலிட்டு அவர் வியாகுலப்படுறார். இந்த டைமில் இந்த சீன், இந்த விஷயம் நடக்குது. அந்த வேலை வந்த பொழுது இயேசு தடுமாறுறாரு. வியாதியஸ்தரை குணமாக்குவது எனக்கு இஷ்டம் என்று சொன்ன அந்த இயேசு இது தேவனுடைய சித்தம் என்று தெரிஞ்சக்குள்ள அவர் சந்தோஷமா செஞ்சார். வியாதியஸ்தர்களை குணமாக்குவது எனக்கு இஷ்டமாக இருக்கு, அதுவும் தேவனுடைய சித்தம் என்று அவருக்கு நல்லா தெரியும். சந்தோஷமாக செஞ்சாரா. பிசாசுகளை துரத்துவது தேவனுடைய சித்தம் என்று தெரிஞ்சு கொண்டு மகிழ்ச்சியோட செஞ்சாரா. ஆவியானவர் தெரியப்படுத்தினார், மகிழ்ச்சியோட செஞ்சாரா. வியாதியஸ்தரை குணமாக்குது, பிசாசுகளை துரத்துறது, இதெல்லாம் மகிழ்ச்சியோட செஞ்சுட்டு இருக்கிறாரா. ஆனால் சிலுவைக்கு போகும் நேரம் வந்த பொழுது தடுமாறுகிறார். ஐயோ, எனக்கு இந்த தேவனுடைய சித்தம் எனக்கு வேண்டான்னு சொல்றார். பின் டிராப் சைலண்டா இருக்கு. பரலோகம் சைலண்டா இருக்கு. ஒரு வார்த்தை, ஒரு நாய்ஸ் கூட ஒண்ணுமே இல்லை. பின் டிராப் சைலண்ட். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பலத்த சத்தத்தோடு அவர் பிதா சொல்லி அவர் அங்கீகாரம் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட பிதா கிட்ட கதறி அழுறாரு, இது எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக செய்யுங்கன்னு கதறி அழுறக்குள்ளும் பின் டிராப் சைலண்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் அழுது புலம்புகிறார், மனக்கசந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் தேவதூதன் ஒருவன் ஓடி வந்தான். லூக்கா 22:43. லூக்கா 22:43. தேவதூதன் ஒருவன் ஓடி வந்தான், அவன் அவரை பலப்படுத்த முயன்றான். ஆண்டவரே, நீர் இதற்கு தானே வந்தீர், ஆனால் இப்போ ஏன் இப்படியாக நீங்க சொல்கிறீர்? அவன் எவ்வளவோ, அந்த தேவதூதன் எவ்வளவுக்கு அதிகமாக அவரை ஆறுதல் படுத்த முயன்றாரோ அவ்வளவுக்கு அதிகமாக வேதனை துயரம் நிறைந்தவராகி அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையில் விழுந்தது அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ இப்போ இந்த தருணத்துல தான் பசுத்த ஆவியானவர், நித்திய ஆவியானவர் இயேசுக்குள்ள இப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்போ அவர் வியாகுலப்பட்டு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறக்குள்ளோ பசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள ஆரம்பிக்கிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏசையா 11:2 வசனம் போடுமா? ஏசையா 11:2 தேவன் சொல்றாரு, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியை இப்போ பசுத்த ஆவியானவர் பயன்படுத்துறார். இந்த வரத்தை தான் பயன்படுத்துறார். இந்த வரம், இந்த கிஃப்டை தான் கெத்செமனே கார்டன்ல அவர் வியாகுலப்படுறக்குள்ளோ பசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை தான் ஏசப்பா கிட்ட பயன்படுத்துறார். கர்த்தருக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி கிரியை செய்கிறது. அவருக்கு ஒரு அறிவை கொடுக்கிறாரு. பசுத்த ஆவியானவர் ஒரு அறிவை கொடுக்கிறாரு. என்ன அறிவு கொடுக்கிறாருனாக்கா, யோவான் ஜான் 13:1 தான் உலகத்தை விட்டு போகும் வேளை வந்தது என்று இயேசுக்கு தெரியப்படுத்துறார். பசுத்த ஆவியானவர் தான் தெரியப்படுத்துறார். யோவான் 13:1 நீங்க உலகத்தை விட்டு போகும் வேளை உனக்கு வந்தது அப்படின்னு தெரியப்படுத்துறாரு பசுத்த ஆவியானவர் ஏசப்பாக்கு. இதற்கு மேல தேவனோட போராடுவது பயன் இல்லை, போதும், இதுக்கு மேல போராடுவது பயன் இல்லை, வேலை வந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் தான் ஏசப்பாக்கு உணர்த்துறாரு. அறிவை உணர்த்தும் வசனத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கு அந்த வரத்தை வைத்து பேசுறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாக்கு இந்த விஷயத்தையும் காண்பிக்கிறார். இப்போ கான்வர்சேஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், இயேசுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என் தேவகுமாரனாகிய இயேசுவே, நீர் போராடுவது பயன் இல்லை, நீர் போகும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லி உணர்த்துறார்.
பரிசுத்தாவியானவர் தான் உணர்த்தினாரா அன்னைக்கு ஏசப்பா கிட்ட. ஏன்னா கிவ் அப் பண்ணிட்டார் அவர், நான் போக முடியாதுன்னு அழுறாரு, கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறார். யோவான் 13:3. அப்போ ஃபைனலா இவர் வந்து அவருக்கு மனசுல இன்னும் குழப்பம்தான் இருக்கு, ஏசப்பாக்கு குழப்பத்தான் இருக்கு. நான் போகும் வேலை வந்தது எனக்கு உணர்த்துறார், பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு உணர்த்துறாரு. இப்போ வந்து என்ன இப்போ பண்ணணும், சைலண்டா இருக்கு, பரலோகம் அந்த பக்கம் சைலண்டா இருக்கு, ஏசப்பா இந்த பக்கம் கதறி அழுகுறாரு. இப்போ வந்து பரிசுத்தாவியானவர் தெரியப்படுத்துறாரு, டிசிஷன் மேக்கிங் பவர் வாஸ் given into the hands of Jesus Christ. அவர் தான் இப்போ முடிவு எடுக்கணும். இப்போ இந்த முடிவு அடுத்தது என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர் வந்து இந்த சிலுவைக்கு ஒப்புக்கொள்ளணுமா, சிலுவைக்கு போகலாமா வேண்டாவா, இந்த தீர்மானம், இந்த பொறுப்பை தேவன் கிறிஸ்து கையில கொடுத்து விடுறாரு. ஸோ கிறிஸ்து கையில கொடுத்தாச்சு. இப்போ பிதா வந்து சைலண்டா இருக்கிறாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார், நீ தான் இப்போ டிசைட் பண்ணணும், ஸோ இந்த டிசிஷன் நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வரத்தை கொண்டு, அதாவது அறிவை உணர்த்தும் வரத்தை கொண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்கும் வரத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றாரா, தேவகுமாரனாகிய இயேசுவே, இனி தேவன் உனக்கு வந்து தமது சித்தத்தை உமக்கு இனி சொல்ல மாட்டார். தேவன் இதுக்கு மேல அவரோட சித்தத்தை உனக்கு இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார். God will not speak to you anymore. ஸோ தேவன் பிதா பேசவே மாட்டாரு. சிலுவைக்கு போவது போகாமல் இருப்பது உம்முடைய விருப்பம். இப்போ ஹோலி ஸ்பிரிட் சொல்ல ஆரம்பிக்கிறார், உம்முடைய விருப்பம், நீர்தான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்றார். யூ ஹேவ் டு டிசைட். இப்போ இந்த பக்கம் ஏசப்பா சொல்றார், என்னால தீர்மானிக்க முடியாது அப்படின்றார். நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள், தீர்மானம் நீங்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி புலம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி வந்து வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுவார்த்தை அந்த தருணத்துல கெத்செமனே கார்டன்ல நடந்துட்டு இருக்கு. கிட்ட 11:55 டைமிங்கோட ஆண்டவர் வந்து ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ணார். இன்னைக்கு 11:55 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இவர் போராடிட்டு இருக்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இருக்கிறாரு. இந்த பக்கம் பிதா, இந்த பக்கம் ஜீசஸ் குமாரன், ஃபாதர் அண்ட் சன். ஸோ தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாக்கிட்ட வந்து சொல்றாரு, இல்லை இதுக்கப்புறம் பிதா வந்து அவரோட சித்தத்தை சொல்ல மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அவங்க 2 பேருக்கு நடுவில் நின்று அவர் சொல்றாரு, நோ, இல்லை நீர் தான், ஏசப்பாக்கு சொல்றாரு, நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார், கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். ஒன்லி யூ ஹாவ் டு டிசைட், வேற வழியே இல்லை. அப்பதான் வந்து அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த தீர்மானத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கின பிறகு லூக்கா 22:42 படி என் சித்தம் அல்ல உம் சித்தமாக கடவுதுன்னு தெரியப்படுத்திடுறார். ஹல்லேலூயா. கரெக்டா 12 மணிக்கு இந்த நாள்ல ஏர்லி மார்னிங், அதாவது மிட் நைட் 12 AM அவரை அரெஸ்ட் பண்றாங்க, ஏசப்பாவை. அந்த நைட்டு ஃபுல்லு, இந்த நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரை வந்து துன்பப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த நாளில் புனித வெள்ளி 12 AM ஆரம்பிக்குது. அவர் வியாகுலப்பட்ட கையோட இதெல்லாம் நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து வலி வேதனை உடம்புலையும் சரீரத்திலும் அனுபவிச்சிருப்பார். 12 AM ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் வந்து, அந்த நாட்களில் வந்து சிலுவை மரணம் எப்படின்றது நான் தெரியப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், யோவான் 19 அதிகாரம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் படிக்கணும். அதில் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. போர் சேவகர் முள்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். ஆமென். ஸோ அவருக்கு வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கலர் கொடுத்தாங்கன்னா பர்பிள் கலர். ஸோ சிகப்பு அங்கி, ஒரு விதமான ஒரு ஊதா கலர், பர்பிள் கலர். கன்னடாவில் வந்து அது அந்த அந்த நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் பர்பிள் தான் இருக்கு, பர்பிள். ஸோ அந்த மாதிரி அந்த ஊதா பண்ணா கன்னடாவில் ஊதா கலருன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த பர்பிள் எல்லாரும் வந்து போட்டு வந்திருக்கிறீங்க மேக்சிமம் ஜனங்க. டிவைன் பர்பிள், டிவைன் பர்பிள். நானும் அதே தான் போட்டு வந்திருக்கேன், டிவைன் பர்பிள் இல்லையாம்மா? ஸோ இந்த மாதிரி அவருக்கு அந்த அங்கியை போட்டு அவருக்கு வந்து முள்முடி போட்டு அவரை வந்து துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்களில் வந்து ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டிக்கணும்னாக்கா நிறைய டைப்ஸ் இருக்கு, விதவிதமான தண்டனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களா அந்த நாளில். அப்படி ஒரு பழக்கம் அந்த ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு இல்லையா? யோவான் 19 அதிகாரத்தில் 17-18 கபாலஸ்தலத்துக்கு போறாரு. இயேசுவே அங்கே சிலுவையில் அறையிறாங்க. அவர் என்ன செய்தார்? இத்தனைக்கும் அவர் என்ன செய்தாரு? ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தாரு. பிசாசுகளை துரத்திட்டு, பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை வந்து துரத்திட்டு இருந்தாரு, குணமாக்கி கொண்டிருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் தான் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 படி இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு செய்து விடுதலை ஆக்கி குணமாக்கி கொண்டிருந்த இயேசுவே இந்த அவரை வந்து சிலுவையில தான் அறிய வேண்டும் சொல்லிட்டு ஜனங்கள்லாம் தீர்மானிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வந்து செய்யறாங்க. ஸோ இந்த ரோமரோட ஆட்சி காலத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுனாக்கா, இந்த கொள்ளை அடிக்கிறங்கோ, தெஃப்ட், கொள்ளை அடிக்கிறங்கோ, கொலை செய்யுங்கோ, அரசாங்கத்துக்கு விரோதமா பேசுறங்கோ. ஸோ இந்த மாதிரி பல ஒரு கொடூரமான ஒரு தண்டனைக்கு வந்து அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த அரசாங்கங்களுக்கு விரோதமாக பயங்கரமான குற்றங்களை செய்யற குற்றவாளிகளுக்கு ஸோ அவங்க வந்து எப்படி வந்து பண்ணுவாங்கனாக்கா, அவங்க கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கொடூரமான தண்டனை தான் சிலுவை மரணம். சிலுவை மரணம் இப்படி வந்து கொடூரமான தண்டனை உள்ளவர்கள் தான் கொடுத்துட்டு இருப்பாங்களா. ஒரு மனிதனை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்து விட்டாலே போதும், யாரும் அவங்களுக்கு வந்து பரிந்து பேச முடியாதா, பேசவும் கூடாது, யாரும் ரெக்கமெண்டும் பண்ணக்கூடாதா. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, பசங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு தண்டனை முடிவாயிடுச்சுனாக்கா, சொந்த பந்தமும் ஆகட்டும் வேற யாரும் ஆகட்டும், அவர்களுக்கு பரிந்து பேசவே கூடாது. தீர்ப்பு கொடுத்துட்டாக்கா அவ்வளவுதான், அது கேன்சல், ஃபைனல், அதுதான் அப்படி ஃபைனல் டிசிஷன். ஸோ அந்த ரோம அரசாங்கம் கொடுக்கிற தீர்ப்பு யாரும் மாற்றவும் முடியாதான், யாரும் மாற்றவும் முடியாது. அது ஒரு கொடூரமான தண்டனை. அந்த மாதிரி ஒப்பு கொடுக்குறாங்க அந்த மனிதனை. பொதுவாக நான் பேசுறேன், அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த மனிதர்களை அதிகமாக வேதனைப்படுத்துவார்களாம், மனம் போல சித்திரவதை பண்ணுவார்களாம். இரக்கமில்லாத அந்த போர் வீரர்கள் வந்து அடித்து சித்திரவதை பண்ணி வேதனைப்படுத்தி அதன் பிறகு எந்த சிலுவையில் அந்த மனிதன் அறையப்பட வேண்டுமோ அதே மர சிலுவையை அவனே தோளில் மீது வைத்து அவனை இழுத்து வர பண்ணுவார்களாம். ஸோ ஜனங்கள் வேடிக்கை பார்க்கும்படியாக பரிகாசம் பண்ணுவார்களா. இந்த பாவத்தை இந்த குற்றத்தை செய்தான் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுவார்களா. ஜனங்கள்லாம் அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா. இந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த நபரை பார்த்து ஊருக்கு வெளியில ஜனங்கள் வந்து வருகிற போகிற இடத்துல அவ எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக அவனை வந்து சிலுவையில அறைவாங்க. 3 ஆணிகள் வந்து அந்த சரீரத்துல அடிப்பாங்க. ஸோ அடித்து தொங்க விடுவார்கள். அவனுடைய சரீரம் அந்த சிலுவையில தொங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில ரத்தம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வர ஆரம்பிக்கும். அது ஒரு கொடூரமான மரண வேதனையை கொண்டு வரும். அந்த சிலுவையின் மீது அவன் செய்த குற்றத்தை எழுதி தொங்க விடுவார்கள். இப்போ இதே மாதிரி தான் ஏசப்பாக்கு அந்த காலத்துல பண்றாங்க. ஸோ யோவான் 19:19 அவர் என்ன வந்து இது கொடூரமான ஒரு விஷயம் பண்ணாருன்றது அதுல எழுதி இருக்கு. வாசியமா, அவர் செய்த குற்றம் இது குற்றமா? ஹல்லேலூயா. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. ஆமென். ஸோ இதுதான் வந்து அவர் செய்த குற்றம்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதி ஸோ அந்த சிலுவையின் மீது அவர் செய்த குற்றத்தை எழுதி தொங்க விடுவார்கள். அந்த வழியாக போகிற வழி போக்கர்கள் இல்லையா, வழி போக்கர்கள் எல்லாருமே அதை பார்த்து இந்த தவறுதான் இவர் செய்தார் என்று அவனை பரிகாசம் பண்ணுவார்கள்.
ஒரு பக்கம் சரீரத்துல உண்டான வேதனை, மறுபக்கம் மக்களோட பரிகாசத்தினால மனதளவில் உண்டாகும் வேதனை. இவ்விரண்டுக்கும் நடுவே தன் ஜீவனை வெறுத்து அவன் மரணம் அடைவான். அப்படிப்பட்ட கொடூரமான மரணம் தான் இந்த சிலுவை மரணம். இந்த மரணத்தை தான் இன்னைக்கு அவர் அனுபவிச்சிருக்கிறார். கொடூரமான ஒரு மரணம். பாவமே செய்யாத இயேசு ஏன் இந்த சிலுவையில அறியப்பட வேண்டும்? தேவகுமாரன் எதற்காக சிலுவையில் அறியப்பட வேண்டும் இல்லையா? பாவமே செய்யல அவரு, ஆனாலும் ஏன் அவர் சிலுவை மரணம் அடையப்பட வேண்டும்? இயேசுவின் நாட்கள்ல இருந்த பிலாத்து என்கிற ஒரு கவர்னர், இவர் தான் நியாயாதிபதி. ஸோ கவர்னர், அவர் தான் மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் பெற்றவர். அந்த நாட்கள்ல அவர் தான் நீதிபதியாக இருக்கிறாரு. அவர் தான் மரண தண்டனை கொடுக்கவும் முடியும். அவரால் மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்க முடியும். அந்த காலத்துல இயேசுவை விசாரித்து விட்டு அவர் சொல்லுகிறார், இவரிடத்துல ஒரு குற்றமும் நான் காணவில்லை. ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை விசாரிச்சிட்ட பிறகு குற்றம் இல்லைனாக்கா தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நீதிபதி குற்றவாளியை விசாரித்து அவர் சொல்கிறார், ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க, இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நீதிபதி தான் இயேசுவை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தார். அதே நீதிபதி தான். இந்த உலகத்துல எந்த நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கிடையவே இல்லை இல்லையாமா? கிடையாது. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பே இல்லை. ஒரு குற்றவாளியை விசாரித்து விட்டு அவனிடத்துல ஒரு குற்றமும் இல்லை என்று நீதிபதி சொன்ன பிறகும் எப்படி தண்டனைக்கு கொடுக்க முடியும் இல்லையா? ஆனா கொடுக்கறாங்க. ஆனால் இயேசுவை சிலுவையில மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. சோ இப்போ ஆவியானவர் இந்த இடத்துல தெரியப்படுத்துறாரு, அப்போ அந்த சிலுவை மரணம் என்பது அந்த அரசாங்கம் கொடுக்கிற தண்டனையா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? சோ அவரை யாருமே இயேசுவை தண்டிக்க யாருக்குமே முடியாது. அவர் தானே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ ஜட்ஜ்மெண்ட் நடக்குது, தீர்ப்பு விசாரிக்கிறாங்க, சொல்றாங்க இல்லவே இல்லை, ஒரு குற்றமா காணலன்னு. ஆனாலும் சூழ்நிலைகள் எஸ் போக வேண்டிய சூழ்நிலை, மரண தண்டனை அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அது யார் கொடுத்த தண்டனை? இது ஏசப்பா முடிவு எடுத்தது பரலோகம், பிதா எடுத்திருக்கிற முடிவு இது. ஸோ ஆல் ஹேப்பன்ஸ் ஆன் தட் டே. ஸோ கலாத்தியன், இன்னைக்கு தான் ஆதார வசனம் எல்லாருக்கும் இதை அனுப்பி விட்டுருப்பேன். கலாத்தியன் 1:4 வாசிமா. அல்லேலூயா. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். சோ இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். இது பிலாத்தோட சித்தமும் கிடையாது, ஜனங்களோட சித்தமும் கிடையாது, ரோம அரசாட்சியோட சித்தமும் கிடையாது. இது பிதாவோடைய சித்தத்தின்படி தான் தம்மை தாமே அர்ப்பணிக்கிறாரு. யோவான் ஜான் 10:18 படி இயேசு சொல்றாரு, என் ஜீவனை ஒருவரும் எடுக்க முடியாது, நானே அந்த ஜீவனை கொடுக்கிறேன், நானே அதை திரும்பியும் நான் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளுவேன் என்று தன் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலின் குறித்தும் இயேசு உயிரோட இருக்கிறக்குள்ளவே சொல்லி வைத்திருக்கிறார். ஸோ அவரோட உயிர் யாராலையும் எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் ஏசப்பாவோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த ஒரு சம்பவம் பிதாவோட சித்தத்தின்படி தான் இந்த நாள்ல அவருக்கு மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. 3 மணிக்கு அவர் உயிர் பிரியுது அவருது. ஸோ அதே மாதிரி என் சிலுவைக்கு செல்ல வேண்டும், அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் எதுக்காக வந்ததுனாக்கா, இந்த நாள்ல ஆவியானவர் தெரியப்படுத்துறார் NJPH பிள்ளைகளை பார்த்து, நமக்காக தான். நம்மளோட துக்கம் சந்தோஷமாக மாறணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர் இந்த நாள்ல உயிர் கொடுத்திருக்கிறார், சிலுவையில மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தியாகம், புனிதமான தியாகம். ஒரே பேரான குமாரனை பிதா நமக்காக பலி கொடுத்திருக்கிறார். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு, நம்மளை சுத்திகரணம் பண்றதுக்கு, நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு, நம்மளோட பாவங்கள்ல இருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ரட்சகர். ஹல்லேலூயா. சோ நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் பிதாவோட சித்தத்தை அந்த நாள்ல ஏசப்பா
இந்த நாள்ல, அந்த நாளிலே இந்த நாள்ல நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எந்த சிலுவை நோக்கி பார்த்தாலும், அந்த சிலுவையை நோக்கி பார்த்தாலும் இயேசு கையில வந்து கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. ஸோ ஆணி அடிக்கப்பட்ட அந்த பிக்சர் போடுமா? இதுதான் அந்த பிக்சரு. அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் இயேசு கைகளிலே கால்களிலே ஆணி பட்டிருந்தது. பட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சரீரத்தில் ரத்தம் வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. இயேசு ரத்தம் சிந்தினது. இந்த சம்பவத்துல மட்டும் இல்லை, கெத்செமனே கார்டன்லேயே ப்ரீவியஸ் டேவே அவர் வந்து அந்த சம்பவத்தில் அவருக்கு பெருந்துளிகளாக, அதாவது வேர்வையானது பெருந்துளிகளாக ரத்த வடிவில் தரையில விழுந்திருக்கு. ஸோ இப்படி வந்து இந்த புனித வெள்ளி அந்த நாளில் வந்து ஏசப்பா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தன்னோட சரீரத்தில் சந்திக்கிறார். புனித வெள்ளி நாளில் மத்தேயு 27:26 இயேசுவை அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். பிலாத்து போர் வீரர்கள் கையில ஒப்பு கொடுத்துறாரு. இயேசு வந்து ஒப்பு கொடுத்துறாரு, போர் வீரர்கள் கையில ஒப்பு கொடுத்துறாரு. அவரை அடித்து வேதனைப்படுத்துறார்கள். இப்போ இயேசு வந்து அந்த 12 AM ஆரம்பிக்குது, அவருக்கு துன்பம் ஆரம்பிக்குது. பிலாத்து தீர்ப்பு கொடுத்துறாரு. எப்போ கொடுக்குறாரு? கிட்ட இன்னைக்கு காலையில 9 மணிக்கு பிலாத்து தீர்ப்பு கொடுத்துறாரு. 9ஆம் மணி நேரம் தீர்ப்பு கொடுத்துறாரு. ஸோ அவரை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 11:24 எப்படி அடிக்கிறாங்கன்னாக்கா 39 முறை வாரினால 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் வாரினால அடித்து சித்திரவதை பண்ணுவார்கள். அது வாசிமா 2 கொரிந்தியர் 11:24. ஹல்லேலூயா. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5ஆம் தரம் அடிபட்டேன். ஆமேன் ஆமேன். சித்திரவதை பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து அவரை வந்து அதாவது 39 தடவை வந்து வாரினால அடித்து சித்திரவதை பண்ணுவார்கள். அவருடைய அவருடைய பழக்கம் அது. அந்த சிலுவை தண்டனை வந்துட்டாலே இதுதான் அவங்களது பழக்கம். இப்படிதான் வந்து ரூல் அடிப்பாங்களா. அவருடைய முதுகெல்லாம் கிழிந்து விடுகிறது, கிழியப்படுகிறது, சதை கிழியப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. கொடூரமான வேதனை அந்த நாட்கள்ல இயேசு சந்திக்கிறாரு. ஆனால் அந்த பாடுகளை பொறுமையோடு அவர் வந்து சந்திக்கிறார். பொறுமையோடு அந்த பாடுகளை வந்து அவர் சந்திக்கிறாரு. மத்தேயு 27:29-30 வாசிமா. ஹல்லேலூயா. முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆமேன் ஆமேன். அங்கே அவரோட தலையில வந்து முள்முடி வைக்கிறாங்க. அந்த முள்முடி பிக்சர் போடுமா? அவரோட தலையில முள்முடியை வைக்கிறாங்க. அந்த கோலை எடுத்து அந்த முள்முடி வச்சக்குள்ளோ அது எப்படி கீழே உழுதுடோன்ற ஒருனால அந்த முள்ளை வந்து ஹேமர்ல அடிச்சு அந்த தலையில சதையில அந்த தலை ஸ்கேல்ப்ல வந்து குத்தும். அது குத்துறதுக்கு அந்த ஹேமர் பாருங்க எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. அது ஸ்ட்ராங்கா அந்த கிரீடம் அவரோட தலையில இருக்கணும்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த முள்முடியை வச்சு அவரை வந்து யூதர்கள் ராஜான்னு சொல்லி பரிகாசம் பண்ணாங்க. ஸோ அந்த கோலினால அடிக்கிறாங்க. அந்த முள்முடி அது பதியும் பொழுது தலை முகம் எல்லாமே ரத்தம் வடிகிறது, முதுகெல்லாம் ரத்தம். இப்போ ஜெருசலேம் வீதிக்கு கொண்டு போவாங்க. அவரை கொண்டு போறக்குள்ளும் அந்த வீதியில வந்து எல்லாருமே பரிகாசம் பண்ணி அவரை இழுத்துட்டு போவாங்க. ஸோ அவரோட வஸ்திரங்கள் கிழிந்து சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு அவர் தொங்கும் வண்ணமாக அவர் இப்ப இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்த சம்பவம் இது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த சிலுவையில இப்ப வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்போ சிலுவை காட்சி கரெக்டா டைம் கிட்ட ஒரு 2:45 வச்சுக்கலாமே. இந்த மாதிரி சிலுவை காட்சி அந்த நேரத்தில் வந்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5ஆம் வார்த்தை பேசுகிறார். யோவான் 19:28 சிலுவையில் தொங்கும் இயேசுவை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் இப்போ வராரு. ஸோ இப்போ இவர் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு அந்த தருணம். ஸோ இவ்வளோ பாடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 12 AM தொடங்கி கிட்டத்தட்ட 2:45 2:50 வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு துளி கூட தண்ணி குடிக்கல, ரத்தம் சதெல்லாம் கிழிஞ்சி இருக்கு, முள்முடி அடிச்சு, அது ஹேமர்ல கீழே உழுதுட முள்முடின்னு ஹேமர்ல எல்லாம் அடிச்சு துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி சதை தோல் கை காலெல்லாம் ஆணி கையில ஆணி கால்களெல்லாம் ஆணி இந்த மாதிரி வந்து தொங்க விட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இயேசுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வராரு. வந்துட்டு இந்த கடைசி நேரத்துல ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அப்ப கூட விடுறதுல பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை வந்து காண்பிக்கிறாரு. இயேசு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு நடந்துட்டு இருக்கு. இயேசு ஒரு காரியத்தை அறியும்படியாக அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறாரு. ஏசப்பாக்கு பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தெரியப்படுத்துறாரு. எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, ஒரு விஷயம் மற்றும் பெண்டிங் இருக்கு. பாவத்தை நீங்க சுமந்தாயிடுச்சு, நோய்களை நீங்க சுமந்தாயிடுச்சு, எல்லாவற்றையும் சுமந்து விட்டீர்கள். ஒரு காரியத்தை இன்னும் சுமக்கவில்லை, மனிதர்களுடைய கசப்பை நீங்க சுமக்கவில்லை அப்படின்னு வந்து பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சங்கீதம் சாம் 69:21 சங்கீதம் 69:21 அது அவருக்கு கசப்பான காடியே கொடுப்பார்கள் என்று அவர் தாகமாக இருக்கிறேன் என்பார். கசப்பான காடியே கொடுப்பார்கள் என்று. ஸோ இந்த மாதிரி வந்து அதை இன்னும் நீ வந்து நிறைவேற்றவில்லைன்னு பரிசுத்த ஆவியானவர் இந்த தருணத்துல சொல்றாருன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் உச்சிக்கட்ட சோதனை. வியாகுலம் பட்டாச்சு. அவரை வந்து ஜெருசலம் வீதியில துணியெல்லாம் கிழிச்சு முதுவெல்லாம் அடிச்சு அவர் வந்து வாரினால அடிச்சு தழும்புகளை ஏற்று அவர் வந்து முள்முடி சுமந்து அப்படி சிலுவை பாரமான சிலுவை சுமந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கடைசியா சிலுவையில வந்து ஆணி அடிக்கப்பட்டு தொங்க விடுறாங்க. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் உச்சி கட்ட சோதனை, ஹைட் ஆஃப் டெம்டேஷன். இந்த உச்சிக்கட்ட சோதனை தேவகுமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், தேவகுமாரனாகிய இயேசுவே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க. ஒரு காரியம் மட்டும் பெண்டிங் இருக்கு, ஒரு காரியம் மட்டும் இன்னும் நீங்க வந்து செய்யல. அதை வந்து காண்பிக்கிறாரு. அந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை பயன்படுத்துறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற வசனத்தை காண்பிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்கிறார். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா வரப்போறாரு, இதுதான் நடக்கும், இதுதான் அவரோட பிறப்பிலிருந்து மரணத்து வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள். அதெல்லாம் எல்லாமே நிறைவேறிட்டு வந்துட்டு இருக்கு. கடைசியா இந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும். ஸோ இது மட்டும் நீ பெண்டிங் வச்சிருக்கிற அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து நான் தாகமாக இருக்கிறேன் அப்படி வந்து சொல்றாரு. ஐ ஆம் டர்ஸ்ட். ஸோ நான் தாகமாக இருக்கிறேன்னு. ஸோ கசப்பான காடியே கொடுத்தார்கள். கசப்பான காடி, அது போடுமா பிக்சர். இந்த தருணத்துல அவரு அந்த கசப்பான காடியை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த தருணத்துல இதுதான் உச்சி கட்ட ஒரு சோதனை. எல்லாம் முடிச்சுட்டு ஆனா இது மட்டும் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னார். இது என்னன்னாக்கா ஆக்சுவலி வந்து தேவாதி தேவன் தான் மனு உருவம் கொண்டு இயேசுன்ற ரூபத்துல வந்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த தருணத்துல இந்த நடக்கிறக்குள்ளும் என்னென்னலாம் ஆவியானவர் எனக்கு வந்து தெரியப்படுத்தினார்னாக்கா, அந்த தேவாதி தேவன் தான் மனு உருவம் கொண்டு இயேசுன்ற ரூபத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட தேவன் அந்த கடைசி நேரத்துல நான் தாகமாக இருக்கிறேன்ற ஒரு சொல்ற விஷயம் வந்து எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த தேவன் வந்து ஆதியில ஆதாமுக்கு 4 நதிகளை கொடுத்தவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றார்.
ஆதாமுக்கு 4 நதிகளை கொடுத்தவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. வானத்துல மழை வர பண்ணினவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. வானத்திலிருந்து மழை வர பண்ணினவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. மாறாவை மதுரமாக மாத்தினவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. செங்கடலை 2ஆக பிளந்தவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. பிரளயம் கொண்டு உலகத்தே அழித்தவர் சொல்றாரு நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. சிம்சோனுக்கு பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. கண்மலையை பிளந்து தண்ணீரை வரவழைத்தவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. வனாந்தரத்தில் ஆகாரின் கண்களை திறந்து குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்தவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. தண்ணீரை திராட்சரசமாக மாத்தினவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. கடல் மீது நடந்தவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தால் இனி தாகம் உண்டாகாது சொன்னவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்றார். அவர் உண்மையிலே கேட்டது தண்ணீரின் தாகம் கிடையாது, ஆத்மா தாகம். ஆத்மா நேசரின் ஆத்மா தாகம். இன்றைக்கும் அவர் தாகமாகத்தான் இருக்கிறாராம். மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கங்க. இன்றைக்கும் அவர் தாகமாகத்தான் இருக்கிறேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு 2 விஷயம் தான் போகும். நம்மளுடைய ஆத்மா, நம்ம சம்பாதிக்கிற ஆத்மா, இதுதான் போகும். ஹல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் பண காசை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஆத்மா இங்கேருந்து போயிட்டாங்க, பொதுவாக சொல்கிறேன் நான், சபை விட்டு 4-5 ஆத்மா போன உடனே சபை ஊழியக்காரங்க ரொம்ப இது பண்ணுவாங்க, व्यसனம் அடைவாங்க. ஐயோ ஆத்மா போயிடுச்சு, ஏன்னா வருமானம் போயிடுச்சுன்னு. நஷ்டம் அவங்களுக்கு ஆத்மா ஆதாயம் பணம் சம்பாதிக்கிறது அல்ல. நம்ம இடத்துல கூட 4 பேர் போனாங்க. அவங்களும் அவங்க டைட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓரளவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஃபீலே பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு சம்பாதிக்கிறது பணம் கிடையாது. நித்திய ஜீவனுக்கு போக போற அந்த ஆத்மா, அழிஞ்சு போற ஆத்மா தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையாமா? நித்திய ஜீவன் 3 காரியம் பேசும். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸோ நம்ம சம்பாதிக்கிற ஆத்மா புனிதமான ஆத்மா, கரையில்லாத ஆத்மா, சுத்தமான ஆத்மா போகணுன்றது அவரோட விருப்பமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பிதா எல்லா அடுத்தது பிதாவே எல்லாவற்றையும் முடிச்சாயிடுச்சு. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன். உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஸோ உச்சிக்கட்ட சோதனையில கூட அவர் மரணத்தை ஜெயித்தார். ஸோ அந்த ஜெயம் நமக்கு ஒரு வின்னிங் ஆயிடுச்சு. நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஜெயத்துல நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிமா. ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ஆமீன். ஜெயித்தார்கள். ஆமீன். நம்ம தான் ஜெயித்திருக்கிறோம். ஜெயித்தார்கள். நம்ம தான் ஜெயித்திருக்கோம். மரணத்தை ஜெயித்திருக்கிறோம். எதனால? ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தத்தினால நம்ம ஜெயித்திருக்கிறோம். அவர் வழியை வச்சுட்டு போயிட்டாரு இல்ல, ரத்தத்தை கொடுத்துட்டு சிந்திட்டு போயிருக்கிறாரு. அந்த ரத்தத்தில் கழுவப்பட்ட அத்தனை பேரும் மரணத்தை ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயித்துட்டு நின்றுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் போகிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கிட்டு தான் போயிருக்கிறார். மரணத்தின் அதிபதியை நம்ம ஜெயித்திருக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு நெஞ்ச பேச்சு கொடுத்துற வாக்கு தத்துவம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இந்த நாள்ல. ஹல்லேலூயா. நம்ம ஜெயித்திருக்கிறோம். உலகத்துல கசப்பான காரியம் எது தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? உலகத்துல தெரிஞ்சா சொல்லுங்க. உலகத்துல கசப்பான காரியம் எது? நமக்கு நேரிடுகிற கசப்பான காரியம், அந்த கடினமான காரியம், நெருக்கடியான காரியங்கள், கசப்பானது தேவனுடைய சித்தம் நம்ம நினைச்சுக்கிறதா கசப்பான காரியம். நம்ம படுகிற வேதனைகள், நம்ம படுகிற துயரங்கள், நம்ம படுகிற நோய்கள், நம்ம சந்திக்கிற இழப்புகள், இந்த கசப்பான விஷயங்கள் தேவனுடைய சித்தம் என்று நம்ம எடுத்துக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திட்டு இருக்கிறார். அன்னைக்கு அதுதான் நடந்தது ஏசப்பாக்கு.
காடியை கொடுத்தாங்க இல்லையா? ஸோ கசப்பான காரியம் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கோ அதுதான் ஹைலைட், அதுதான் உச்சிக்கட்டம். நமக்கு எனக்கு ஒரு உச்சிக்கட்டத்தை கொடுத்துருக்கிறார். பிரதருக்கு, ஜெஃப்ரி பிரதருக்கு ஒரு உச்சிக்கட்டம், ஜெனட் சிஸ்டருக்கு ஒரு உச்சிக்கட்டம், கிறிஸ்டினாக்கு ஒரு உச்சிக்கட்டம், எல்லாருக்குமே ஒரு உச்சிக்கட்டம், பாக்கியம்க்கு ஒரு உச்சிக்கட்டம், மர்லினுக்கு ஒரு உச்சிக்கட்டம், எல்லாருக்குமே பேர் பேராக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உச்சிக்கட்டம் இருக்கு. அந்த உச்சிக்கட்டம் தான், அந்த கசப்பான காரியம் தான் தேவனுடைய சித்தம்னு நினைச்சுக்கணுமா? அது எப்படி நினைக்க முடியும் இல்லையா? வேற வழியே இல்லை, நினைச்சுதான் ஆகணும். தேவனுடைய சித்தம், அவர் அனுமதி கொடுக்காம எதுவுமே நடக்காது இல்லையாம்மா? அவர் அனுமதிச்சிருந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது. அவரோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அவருடைய சித்தத்தின் படிதான் எல்லாமே நடக்கும். ஸோ அவருக்கு என்ன சித்தம் இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சு அதை நம்ம நடந்துக்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்க்கும் நம்ம மத்தியில இன்னைக்கு ஏசப்பா ஜீவனுள்ள தேவனாக நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன 7 வார்த்தைகள், சிலுவையில தொங்குறக்குள்ளும் அவர் சொன்ன 7 வார்த்தைகள். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறாரு. 2வது வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். 3வது வார்த்தை யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயே அவருக்கு அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அவன் அந்த சீஷனை நோக்கி, அவர், இதோ உன் தாயி என்றார். 4வது வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு அர்த்தம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 5வது வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அது கடைசி நேரத்துல தான் தீர்க்க தரிசனம்ல கடைசி வார்த்தை இதுதான் நிறைவேறல. தாகமாக இருக்குதுன்னு அதுவும் தெரியப்படுத்தி அதுவும் முடிச்சிட்டாரு. இப்ப முடிச்சிட்ட பேருக்கு தான் 6வது வார்த்தையை சொல்றாரு. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 7வது வார்த்தை லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக, நம்ம ரட்சிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக இந்த கொடூரமான மரண தண்டனை அவர் அனுபவிச்சாரு. அந்த ரத்தத்தை சிந்தினாரு. நம்ம பாவத்துல கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தம் ஆகணுன்றதுக்காக, பிதாவை சந்திக்கணும், தேவனோட ஒரு உருவுக்குள்ள வரணுன்றதுக்காக ஒரு வழியும் திறந்து வைத்திருக்கிறார். அவரோட ரத்தத்தின் மூலமா தான் நம்ம ராஜ்யத்தை சேர முடியும்ன்றது தெளிவாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவரோட ரத்தம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் முங்காவிட்டா பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு திறக்காது. சோ அதோட வழி, அந்த வழிதான் ரத்தம். ஏசப்பாவோட ரத்தத்துல சகல பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோட தழும்புகளால நம்ம எல்லோரும் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தழும்புகள், ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகள், அவரோட வாரினால் அடிக்கப்பட்ட தழும்புகள், அவரோட முள்முடியில வைத்த தழும்புகள், அத்தனை நாளையும் நம்ம எல்லா நோயாளிகள் அத்தனை பேரும் இந்த நாள்ல குணமாகறாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ ஆல். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம்.
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done as on earth. Give us today our daily bread, and forgive us our உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு விஷயத்த சொன்னேன். உச்சி கட்ட சோதனை நம்மளோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலையும் நம்ம அந்த சோதனை, அந்த உச்சி கட்ட ஒரு விஷயத்த, கசப்பான ஒரு விஷயத்த தேவனுடைய சித்தம் என்று எடுத்துக்கணும்னு சொன்னேன். அதுக்கு பதில் இதுதான். அந்த தேவனுடைய சித்தம் என்று எடுத்துக்கினாக்கா அது கொஞ்ச காலம்தான். லேசாக நீக்கும் உபத்திரவம். அது ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா? அதான் ஃபினிஷ் பண்ணி விட்டு இல்லை அப்படியே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஐயோ உச்சி கட்ட சோதனை சொல்லிட்டாங்க சிஸ்டரு, அப்ப பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தாரு இதுதான் தேவனுடைய சித்தம், அப்ப அப்படியே வாழ்நாள் முழுக்க போனோமா? இல்லை இல்லை இல்லை, கொஞ்ச காலம்தான் சிஸ்டர், கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, எத்திசையும் துவனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிது, அப்பாவும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ,
தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே, நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஏசப்பா தகப்பனே, ஏசப்பா இந்த நாள்ல எங்களுக்காக நீங்க சிலுவையில மரணம் அடைந்தீர் ராஜா. எங்களை மீட்டெடுப்பதற்காக, எங்களோட பாவங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே, எங்களை நீங்க மீட்டெடுக்காக இந்த நாள்ல நீங்க ரத்தம் சிந்தினீர் ராஜா. ஆண்டவரே, முள்முடி ஏற்றுக்கொண்டீர், வாரினால் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, காயங்களை தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உங்களோட வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து எப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த நாள்ல எங்களுக்காக நீங்க பண்ணியிருக்கிறீங்க. நீங்க பட்ட பாடுகளை நாங்க நினைவு கூறுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவங்கள் சுத்திகரிக்கிறது என்று நீங்க சொன்னிருக்கிறீங்க. அந்த ரத்தத்தினால இந்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், கேட்கிற லைவ்ல கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க உள்ளத்தை கழுவுங்கள் ராஜா, இருதத்தை கழுவுங்கள் ராஜா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் ரத்தத்தினாலே கழுவுங்கள் சுவாமி. புதிய இருதத்தை நீங்க வெய்யுங்கள் சுவாமி. ஒவ்வொருத்துக்குள்ள வெய்யுங்கள் ராஜா. இருதயத்துல உள்ள கசப்பான விஷயங்கள், தூஷணமான கெட்ட சிந்தனைகள், பகைகள் அத்தனையும் வேரோட ஆண்டவரே, கோபம், எரிச்சல் வேரோட எரிச்சு போடுங்கள் ராஜா. உங்களோட கல்வாரி சிலுவையின் அன்பினால நிரப்புங்கள் ராஜா. அந்த அன்பின் ஆவினால் நிரப்புங்கள் ராஜா. அன்பின் நிமித்தம் எங்களுக்காக நீங்க பலியா இருக்கிறீங்க ராஜா. அதை உணர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்கள் ராஜா. அப்படி வெளியேறப்பட்ட ஒரு ரத்தத்தை ஆண்டவரே நாங்க பொக்கிஷமாக காத்து கொள்ளணும் சுவாமி. அதுக்காக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்க தாப்பா சொல்லியிருக்கிறீங்க, பரிசுத்தம் இல்லாவிட்டா எவனும் யாருமே தேவனை தரிசிக்கவே முடியாதுன்னு. பாவிகளான எங்களை நீங்க உங்களோட தூய்மையான ரத்தம், பரிசுத்தமான ரத்தத்துல எங்களை கழுவி ஆண்டவரே அந்த தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு வழியை நீங்க திறந்து கொடுத்திருக்கீங்க, ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி அப்பா. மோட்சத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு செல்ல ஆண்டவரே ஒரு வழியை உங்களோட ரத்தத்தின் உடன்படிக்கை எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த நாள், இந்த புனித வெள்ளி என்ற நாள்ல யாரெல்லாம் இருதயத்தை ஒப்பு கொடுக்கலையோ எல்லாருமே இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. நிச்சயமா தேவன் உங்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு உங்களை மீட்டெடுப்பார். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், உங்கள் ரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்றதுக்குள்ள நிச்சயமா அவர் வந்து கழுவுவார். இந்த இடத்தை விட்டு இந்த ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் வீடு பொறுக்கலும் உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தின் பொக்கிஷத்தை நான் காத்து கொள்ளுவேன். அந்த ரத்தத்தை நான் அசுத்த ரத்தம் சொல்ல மாட்டேன். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை நான் காலில் மிதிக்க மாட்டேன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இந்த தருணத்துல கொடுத்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வீடு செல்லட்டும் சுவாமி. பாவங்கள், தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இறக்க பெறுவான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்து அவன் புதிய சிருஷ்டியாக மாறி விடுவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த வார்த்தை இந்த நாள்ல பலிக்கட்டும் இயேசு சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த தியாக பலியை ஆண்டவர் நாங்க ஒரு நாளும் வாழ்நாள் முழுக்க நாங்க மறக்கவே மாட்டோம் சுவாமி, மறக்கவே மாட்டோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, எத்தனை அன்பு சுவாமி உமக்கு எங்கள் மேல்
சுவாமி, இந்நாளில் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் சுவாமி, எங்களுக்காக காயப்பட்டீர் ராஜா, எங்களுக்காக அவமானப்பட்டீர் சுவாமி. ராஜா, உமது ஒரே பேரான மகனை நீர் எங்களுக்காக கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உமது பரிசுத்த ரத்தத்தினால அப்பா தேவனே நாங்கள் மீட்கப்பட்டோம் சுவாமி. ராஜா, உமது அன்புக்காக நன்றி ராஜா, உமது இரக்கத்துக்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ராஜா, அப்பா தேவனே, உமது அன்பை மீறி அப்பா தேவனே எங்கள் சொல்னாலும் செயல்னாலும் அப்பா தேவனே எங்கள் சிந்தனைனாலும் எங்கள் கடமை தவறியதாலும் உமது அன்புக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் சுவாமி. ஆனால் சுவாமி அப்பா தேவனே, உமது அன்பு ரத்தத்தினால கழுவப்பட்ட உமது அன்பு அப்பா தேவனே எங்கள் பாவங்களை அனைத்தும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. சுவாமி, உமது தூய்மையான அன்புக்காக உமக்கு நன்றி ராஜா, உமது பரிசுத்த ரத்தத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை மீட்க வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. ராஜா, நீர் எங்கள் மத்தியில் வந்துமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டுமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ராஜா, அநேக உபத்திரங்கள் உண்டு சுவாமி, இருந்த போதிலும் அப்பா தேவனே நீர் எங்களை ரட்சிக்க வந்த தேவன் ராஜா, நீர் எங்களை ரட்சகர் ராஜா. அதற்காய் உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ராஜா, இந்த மலேசிய தேசத்தை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அநேகர் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி, உமது அன்பை உணராமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொரு மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, அப்பா தேவனே, உமது அன்பை ருசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, இவ்வேளையில் கூட வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ராஜா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா தேவனே, இந்நாளில் அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா தேவனே தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ள ஒவ்வொருவரும் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சுவாமி, மெய்யான தேவன் நீர் என்று அறிந்து கொள்ளத்தக்க ஒவ்வொரு மனக்கண்களையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, அப்பா தேவனே நீர் எங்களுக்காக வந்தீர் ராஜா. சுவாமி, இனியும் எங்களுக்காக நீர் வரப்போகிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சுவாமி, நித்திய ஜீவன் உமது மூலியமாக மட்டுமே நாங்கள் அடையும்படியாக நீர் செய்திருக்கிறீர் ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி, ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமது ராஜ்யத்துக்குள் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்திய ஜீவன் பிரயாசி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நீர் தாமே ஆசீர்வதித்து எங்களை பேர் பேராக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜா, அப்பா தேவனே நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. உமது பரிசுத்த ரத்தத்துக்காய் நன்றி, உமது பாடுகளுக்காக நன்றி, எங்களுக்காக நீர் வந்தமைக்காய் நன்றி, எங்களை மீட்கும்படியாக நீர் இறங்கி வந்தமைக்காய் நன்றி. இனியும் வரப்போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதிகன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.